சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். மண்டபத்துக்கு போய் அங்க நடக்கிறதெல்லாம் பாக்குற சக்தி எனக்கு இல்ல. அதனால நான் இங்கேயே இருந்துடணும். கல்யாணத்துக்கு போகவே கூடாது. நான் கல்யாணத்துக்கு வரக்கூடாதுன்னு தான் கவி, குணவதி மேடம், பத்மா மேடம் எல்லாரும் நினைப்பாங்க. அதனால நான் வரலன்னு சொன்னா அவங்க சந்தோஷம்தான் படுவாங்க. ஆனா அப்பாவும் அத்தையும் என்ன விட மாட்டாங்க. கண்டிப்பா கூப்பிடுவாங்க. விக்கியும் என்ன விட மாட்டாரு. நிச்சயமா என்ன வர சொல்லி கம்பல் பண்ணுவாரு. நான் எந்த மனநிலையில அங்க போய் நிப்பேன்? நான் போக கூடாது. அதுக்கு நான் ஏதாவது காரணம் காட்டி போகாம இருக்கணும். என்ன செய்யலாம்? என்ன நடக்க போகுதோ? ஏன் குணா இங்க வந்து டென்ஷனா தனியா நடந்துட்டு இருக்க? என்னாச்சு? மனசே சரியில்லைங்க. இந்த கல்யாணம் முடியற வரைக்கும் ஒரு நிமிஷம் கூட என்னால நிம்மதியா இருக்க முடியாது போல. நிம்மதியா சாப்பிட முடியல, தூங்க முடியல. எந்த பிரச்சனை எப்ப ஆரம்பிக்கும், எந்த புத்துல இருந்து எந்த பாம்பு வரும்னு தெரியாம தவியா தவிச்சுக்கிட்டு இருக்கேன். குணா, இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? அக்காக்கு பேசி அனுப்பின அந்த வாய்ஸ் மெசேஜ் நான் டெலீட் பண்ணிட்டேன்ல. ஐயோ, அதை விட பெரிய பிரச்சனையே இப்ப மாப்பிள்ளை கிளப்பி விட்டுருக்காருங்க. அதை மறந்துட்டீங்களா? அவர் என்ன பிரச்சனையை கலப்பினாரு? ஏங்க, அன்னைக்கு மாப்பிள்ளை அஞ்சலி ஹஸ்பண்ட பத்தி ஏதோ க்ளூ கிடைச்சிருக்குன்னு சொன்னாரே, அதை மறந்துட்டீங்களா? அது என்ன க்ளூ? அது எப்போ பூகம்பமா வந்து நிக்க போகுதுன்னு தெரியாம நானே பயந்துகிட்டு இருக்கேன். நீங்க என்னடானா அவர் சொன்னதையே மறந்துட்டு என்ன பிரச்சனையை கலப்பினாருன்னு கேட்டுட்டு இருக்கீங்க. என்னங்க, மாப்பிள்ளை வராரு, அப்படியே பேச்ச மாத்திருங்க. குணா, காலையில மண்டபத்துக்கு எல்லாரும் கிளம்பிடலாம்ல? காலையிலேயே போய் என்னங்க பண்ண போறோம்? மத்தியானம் கிளம்புவோம். அப்பதான் சரியா இருக்கும். வாங்க மாப்பிள்ள. என்ன ரெண்டு பேரும் இங்க வந்து தனியா நின்னுட்டீங்க? அது ஒண்ணு இல்ல மாப்பிள்ள, கல்யாணம்னா சும்மாவா? சாப்பாடு விஷயத்துல இருந்து எந்த குறையும் வந்துடக்கூடாதுன்னு பேசிட்டு இருந்தோம். கரெக்ட் தான் அங்கிள். கல்யாணத்தை பத்தி பேசுறாங்களோ இல்லையோ, சாப்பாடு பத்தி கண்டிப்பா பேசியே தீருவாங்க. மாப்பிள்ள, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். எதை பத்தி ஆண்டி? இல்ல, அன்னைக்கு அஞ்சலி ஹஸ்பண்ட பத்தி ஏதோ க்ளூ கிடைச்சிருக்கு, அத வச்சு அவரை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல? ஆமா, அந்த க்ளூவை வச்சுதான் இப்ப நான் அவரை கண்டுபிடிக்க போறேன். அது என்ன க்ளூ மாப்பிள்ள? ஏன் அதை கேக்குறீங்க ஆண்டி? இல்ல மாப்பிள்ள, அது என்ன க்ளூன்னு தெரிஞ்சா நானும் அவரை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன்ல, அதுக்கு தான் கேட்டேன் மாப்பிள்ள. அது ஒண்ணு இல்ல ஆண்டி, அஞ்சலி அவங்களோட ஹஸ்பண்டோட கண்ணை வரைஞ்சு வச்சிருந்தாங்க. அவங்க வரைஞ்ச டிராயிங்கை எடுத்துட்டு போய் நான் இப்போ ஒரு டிராயிங் ஆர்டிஸ்ட் கிட்ட கொடுத்திருக்கேன். அவர் அந்த கண்ணை வச்சு அதோட ஒரிஜினல் முகம் எப்படி இருக்குங்கிறத கரெக்டா வரைஞ்சு கொடுத்துருவாரு. அப்படி வரைஞ்சு கொடுத்துட்டாருன்னா அதை வச்சு அஞ்சலியோட ஹஸ்பண்ட ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஆமா மாப்பிள்ள, ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அந்த ஆர்டிஸ்ட் கிட்ட வரைஞ்சிட்டாரான்னு போன் பண்ணி கேட்கணும்னு நினைச்சேன், மறந்தே போயிட்டேன். நல்ல வேலை ஞாபகப்படுத்துறீங்க. ஐயோ, மறுபடியும் நான் தான் ஞாபகப்படுத்திட்டேனா? வாயை வச்சுக்கிட்டு நீ சும்மாவே இருக்க மாட்டியா குணா? சொல்லுங்க சார். ஹலோ பிரகாஷ், நான் கொடுத்த கண்ணை வச்சு முழு படத்தை வரைஞ்சிட்டீங்களா? வரைஞ்சிட்டேன் சார். சூப்பர் பிரகாஷ். அந்த பிக்சரை இப்போ எனக்கு உடனே அனுப்புங்க. என்ன அனுப்ப சொல்றாரு? அதுக்குள்ள அவன் வரைஞ்சிட்டானா? ஆர்டிஸ்ட், அவன் கையெல்லாம் எரிஞ்சு போக. ஐயோ சாரி சார்,
அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு திடீர்னு கிளம்பி நான் ஊருக்கு வந்துட்டேன் சார். பரவாயில்ல பிரகாஷ், நீங்க வரைஞ்சது தான் அனுப்பணும்னு அவசியம் இல்ல. நீங்க அத ஒரு போட்டோ எடுத்து அந்த போட்டோ மட்டும் அனுப்புங்க, அது போதும் எனக்கு. ஐயோ, போன்ல அனுப்ப சொல்லிட்டாரே, அவன் உடனே அனுப்பிடுவானா? அப்ப கவி கல்யாணம் நடக்காதா? ஐயோ கடவுளே, போட்டோவை அனுப்ப முடியாம அவன் போன்லாம் புகஞ்சு போயிடணும். சாரி சார், படம் இப்ப என் கையில இல்ல. அது சென்னையில இருக்கு சார். நான் இப்ப ஊர்ல இருக்கேன் சார். பிரகாஷ், உங்க வீட்ல வேற யாராவது இருந்தா கூட அவங்கள போட்டோ மட்டும் எடுத்து அனுப்ப சொல்லுங்களேன். சார், நானும் என் ஒய்ஃபு எல்லாருமே ஊருக்கு வந்துட்டேன் சார். 2 நாள்ல நான் சென்னைக்கு வந்துருவேன் சார். வந்ததுமே நான் போட்டோ எடுத்துட்டு வந்து உங்க கையில தந்துடுறேன் சார். ஓகே பிரகாஷ். என்னாச்சு மாப்ள? அவர் படத்தை வரைஞ்சு முடிச்சிட்டாராம். ஆனா அவங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு ஊருக்கு போயிட்டாராம். அவர் வரதுக்கு 2 நாள் ஆகுமா. வந்த உடனே குடுக்கறேன்னு சொல்லிருக்காரு ஆண்டி. சரிங்க மாப்ள. அந்த படம் என் கைக்கு கிடைச்ச உடனே அந்த படத்தை வச்சு ஈஸியா அஞ்சலியோட ஹஸ்பண்ட கண்டுபிடிச்சிடலாம். ஆமா மாப்ள, கண்டுபிடிச்சிடலாம், ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அவரை எப்படியாவது கண்டுபிடிச்சு அஞ்சலி கூட சேர்த்து வச்சுட்டா போதும், நான் சந்தோஷமா இருப்பேன். சரி மாப்ள. இன்னும் 2 நாள்ல அந்த படுபாவி பையன் படத்தோட வந்துருவானாமே. அப்படி வந்து அவன் படத்தை கொடுத்துட்டானா கல்யாணமே நின்னுடுமேங்க. குணா, அஞ்சலி வேற யார் கண்ணையாவது வரைஞ்சு வச்சிருக்கலாம்ல? ஐயோ, என்னங்க நீங்க? அவன் வரைஞ்சு வச்சிருந்த கண்ணை நானே பார்த்தனேங்க. அது அப்படியே மாப்பிள்ளை கண்ணு மாதிரியே இருந்துச்சு. சந்தேகப்பட்டு நான் அவகிட்ட கேட்டதுக்கு நான் சும்மா வரைஞ்சு வச்சிருக்கேன்னு என்கிட்ட அளந்து விட்டா. நான் அப்பவே அதை எடுத்து கிழிச்சு போட்டிருக்கணும். கிழிக்காம விட்டதுக்கு இப்ப எனக்கு அது பெரிய பிரச்சனையா வந்து நிக்குது. ஐயோ, ஒரு பிரச்சனை முடிஞ்சா அடுத்த பிரச்சனை வந்துருதே. இப்ப அந்த வீணா போன ஓவிய படத்தோட இங்க வந்துடக்கூடாது. அதுக்கு என்ன செய்யலான்னு முதல்ல யோசிங்க. சரி. ஐயோ, என்ன பண்றது? ஐயோ கடவுளே. குணா, பார்த்து குணா, ஏதாவது தப்பாயிட போகுது. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க கொஞ்சம் அமைதியா இருந்தாலே போதும். நீங்க இங்கேயே இருங்க, நான் இப்ப வந்துடுறேன்.